ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி. ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் பறிக்குது. ஸோ அந்த கத்திரிக்காய் வச்சு தான் நான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ கத்திரிக்காய் சட்னி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் தோட்டத்துலேருந்து பறித்து கத்திரிக்காயெலாம் எடுத்திருக்கேன். ரொம்பவே அழகான இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து நம்ம வரமிளகாவை வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒரு 15 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் அப்படின்னா வத்தல் மிளகான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வத்தல் மிளகாய் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவுமே சேர்க்காமல் நார்மலாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வத்தல் மிளகாய் நல்லா உப்பி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுட்டு எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தனியாக மாற்றி வச்சதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வத்தல் மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் மிளகாவோட காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வத்தல் மிளகாவையும் இந்த நம்ம சுட்டெடுத்து வச்சுருந்த இந்த கத்திரிக்காவை நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு சின்ன கட்டிகளும் இல்லாமல் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாம் வந்து டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளி இருக்கக்கூடிய எந்த வேஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இதில் வரக்கூடாது. ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணி மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 பீஸ் அளவுக்கான கருப்பட்டி துண்டுகள் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு சமமாக ஒரு சின்ன பீஸே போட்டிருக்கேன். அப்புறமா கத்திரிக்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கத்திரிக்காய் பேஸ்ட் வந்து சுத்தமாக தண்ணி நல்லாவே கரைஞ்சிடணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்க கருப்பட்டியும் நல்லாவே கரைஞ்சிடணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா நல்லா சூடாகி நல்லா பொங்கி வந்துடும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட்டு சூப்பராக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொங்கி வந்துடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான நம்மளுடைய கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பாய்.